ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம உடம்புல ஹீமோக்ளோபினோட லெவல் அதிகமாகணும், நம்ம ஆக்டிவாக இருக்கணும், நம்ம லேசினஸாக இருக்கவே கூடாது, பிரிஸ்காக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, இந்த ரெசிபியை செஞ்சு நம்ம சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் அதிகமாகும். நம்ம எப்போயுமே பிரிஸ்காக ஆக்டிவாக கை கால் வலி இல்லாமல் இருக்கலாம். அது என்ன அப்படின்னா சுவரொட்டி, அதாவது ஆட்டோட மண்ணீரல், இதுதான் நம்ம சுவரொட்டின்னு சொல்லுவோம். இதை நம்ம எப்படி செஞ்சு சமைச்சு சாப்பிட்றது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை க்ளீன் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. மேலே ஒரு தின் லேயர் இருக்கும், அதை எடுத்துட்டோம்னா அது க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஷேப்பில் அதை கட் பண்ணிக்க வேண்டியதான். கட் பண்ணிவிட்டு அடுப்பில் பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம் போட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது மூணும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுவரொட்டியை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கலர் மாறும். கலர் மாறினதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது மூணும் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக கரிஞ்சிராமல் இருக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷத்தில் அது வெந்துடும். கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னாக்கா முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இல்லை நம்ம நல்லா ட்ரையாக வேணும் அப்படின்னாக்கா நல்லா கொதிக்க வச்சு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதுதான்.